முருகன் மாநாட்டுக்கு வரக்கூடிய மக்கள் வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு பிரசாத பை கொடுத்து விட்ட ஏற்பாட்டாளர்கள் வெறும் வயிற்றோட போகக்கூடாதுன்னு அவங்க வயிறு நிறைய நிறைய சாப்பாடும் போட்டு அனுப்புறாங்க. நாம இருக்கக்கூடியது முருகன் மாநாடு நடக்கக்கூடிய இடத்தினுடைய ஒரு பகுதியோட கிச்சன். அது இதே மாதிரி 4 இடத்துல கிச்சன் வெவ்வேறு இடத்துல சமைக்கிறாங்க. விஐபிகளுக்கு தனியாக, அருணகிரிநாதர் அரங்கத்துக்கு வரக்கூடிய பங்கேற்பாளர்களுக்கு தனியாக, அப்புறம் பொது பார்வையாளர்களுக்கு தனியாக, இப்படி 4 இடத்துல கிச்சன்ல அப்படியே அண்டாண்டாவா டன் டன்னா காலில இருந்து உணவு சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 2 நாளைக்கும் இவங்க சமைக்கக்கூடிய உணவு வகைகள் அப்படிங்கிறது நிறைய. காலையில எப்படியும் அந்த விஐபி பகுதிகளில், அதாவது அங்க பங்கேற்பாளர்களுக்கு ஒரு வேளைக்கு எப்படியும் குறைஞ்சது 10 இருந்து 15 அல்லது 20 வகையான உணவுகள், தோசை, பூரி, இட்லி, அப்புறம் இன்னும் வகையான ஐட்டங்கள், அப்புறம் மதிய உணவுக்கு ஸ்வீட்டு, மீல்ஸ், இப்படி எல்லாம் போக இரவுக்கு அதே மாதிரி. இது போக பொது பார்வையாளர்களுக்கு வகையான கலவை சாதங்கள் கொடுக்குறாங்க. தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், இப்படி வகையான கலவை சாதங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இவ்வளவு சாதங்கள் செய்யும் பொழுது எவ்வளவு கணக்கு என்ன, இதோட கணக்கு என்ன, அப்ராக்சிமேட்டா அல்லது தோராயமா பார்த்தா கூட எவ்வளவு சமைக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது நம்மளுக்கு ஒரு வகையில இவ்வளவு சமைக்கப்படுதா மாநாட்டில் அப்படின்ற அளவுக்காக கணக்கு இருக்கு. நம்ம பேசுவோம், சமையல் மேற்பாளர்கள் அண்ணன்களா பக்கத்தில் இருக்காங்க, பேசுவோம். ஆனா இந்த மாநாட்டில் 2 நாளைக்கு மொத்தம் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு உணவு சமைக்கிறீங்க? சார், நம்ம அந்த ஒரு 2 நாள் மாநாடுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் டு ஒரு 5 லட்சம் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ வந்தாலும் நம்ம இல்லைங்காமல் நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும் ஃபுட்டு. எத்தனை டன் அரிசி, எத்தனை டன் காய்கறி, எப்படி சமைக்கிறீங்க? காய்கறி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 டன் வருங்க. அரிசிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 டன் வருங்க அரிசி ஓவராலாக. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம செய்யறது, அதாவது 3 டு 5 லட்சம் பீப்புள் நம்ம எதிர்பார்க்குறோம். அது மேலே இன்னொரு 3 லட்சம் பீப்புள், 4 லட்சம் பீப்புள் வந்தாலுமே நம்ம அதுக்குண்டான சோர்ஸ், மளிகை ஜாமான காய்கறிகள் எல்லாமே நம்மகிட்ட. எவ்வளவு பேர் சமையல் பண்ற வேலையில் எவ்வளவு பேர் இருக்காங்க? கிட்டத்தட்ட நம்ம சமையல் ஒரு இது மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1100 பேர் இருக்க உள்ள. சமையல் எல்லாமே ஒரே டீம் தாங்க. சமையல், சர்வீஸ் எல்லாமே நம்ம தான் பண்றோம். கிட்டத்தட்ட 1200 பேர் பக்கம் நாங்கள் இருக்கிற உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எத்தனை வகையான சாப்பாடு போடுறீங்க? நம்ம இது பார்த்தீங்கன்னா சார், நம்ம நார்மல் அன்னதானம் மாதிரி ஒரு இது மாதிரிலாம் இல்லைங்க. நம்ம இது ஒரு கல்யாண வீட்டு மாதிரி. நம்ம ஸ்வீட்ல இருந்து வெரைட்டியாக தான் கொடுக்குறோம். ஸ்வீட்டு, அரிசி பருப்பு சாதம், தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, வடகம், ஆனியன் ரைத்தா, ஒரு பொரியல். அதாவது ஒரு பொரியல் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மஸ்ட் ஒரு பொரியல் கொடுத்துட்டே இருக்கிறோம். அதாவது நம்ம ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் கொடுக்காம நம்ம ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனில் எப்படி நம்ம கொடுக்க முடியுமோ அதே மாதிரி ஒரு 6 ஐட்டம் 7 ஐட்டம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா டைமும் நம்ம ஸ்வீட் ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா பத்திப்பல் அல்வா கொடுத்தோம். பனங்கருப்பட்டி பத்திப்பல் அல்வா. நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு முறையில் நம்ம எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இரவுக்கு என்னென்ன வகையான உணவுகள்லாம் கொடுப்பீங்க? இரவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஒன்று, இட்லிக்கு தக்காளி குழம்பு, அப்புறம் ஒரு வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கு ஒரு ஆனியன் ரைத்தா, ஃப்ரூட் தயிர் சேமியா, பனக்கல்கண்டு சுக்குப்பால். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 பக்கம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இவ்வளவு பெரிய அளவிலான எண்ணிக்கையிலான சமையல் இதுக்கு முன்னால பண்ணிருக்கீங்களா, இல்லை இதுதான் எப்படி பெருசா உங்களுக்கு? சார், ஆல்ரெடி நிறைய ஈவெண்ட் பண்ணியிருக்கிறோம். கரூர், மேக்சிமம் கரூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேருக்கு பண்ணியிருக்கோம். பாங்கலம்மன் கோயில், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஈவெண்ட். நம்ம ஆல்ரெடி நிறைய ஈவெண்ட் நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்படி பண்ணினா தான் நமக்கு ஒரு பிளானிங் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக இதெல்லாம் செய்யறதுக்கு, ஹேண்டில் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்க இப்ப நாளைக்கு 2 நாளும் ஒரே மாதிரி டிஷஸ் தான், நாளைக்கு வேற கொடுக்க போறீங்களா? சார், ரிப்பீட்டட் மெனுமே எதுவுமே வராதுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டே மார்னிங் என்ன கொடுத்தோமோ அது ரிப்பீட்டட். ஃபர்ஸ்ட் டே இட்லி கொடுத்தோம்னா அதுக்கு சாம்பார் கொடுத்துருப்போம். இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பு கொடுக்குறோம். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை குழம்பு கொடுக்குறோம். இந்த மாதிரி இப்போ வெஜ் கிச்சடி கொடுக்குறோம். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சம்பாரா, உப்புமா தயிர், அப்புறம் இது அவுள், கார அவுள், இனிப்பு சேவை, இந்த மாதிரி ஒரே வெரைட்டி இல்லாமல் நம்ம வெரைட்டி ஒரு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டியாக தான் போகணும் தனித்தனியாக. இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டிஸ்லாம் என்ன? இதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கும், எங்கேயுமே நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன சாப்பிட்றாங்க? அன்னதானத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கேசரி இந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பருத்திப்பால் அல்வா, லிச்சி சந்தேஷ், சாய்த்துக்குடா, பனங்கருப்பட்டி, மைசூர்பா, ஸ்வீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது எல்லா பக்கமும் கேசரி போடுவாங்க, இல்லைன்னா ஸ்வீட்டே மேக்ஸிமம் இருக்காது. இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரிச்சி சந்தேஷ், பனங்கருப்பட்டி பருத்திப்பால் அல்வா, பனவெல்லம் மைசூர்பா, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸு,
அந்த மாதிரி எல்லாம் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். பாருங்க, ஒரு வார்த்தையை சொல்றாரு, இது ஒரு மாநாடு இல்ல, ஒரு மிகப்பெரிய கல்யாண வீட்டு விருந்து மாதிரி. மதுரையில மீனாட்சி அம்மன் கல்யாணத்துல ஒரு மிகப்பெரிய மெகா விருந்து, கல்யாண விருந்து நடக்கும். அந்த மாதிரி இங்கேயும் கல்யாண விருந்து மாதிரி தான் அதை நடத்துறோம். ஏதோ ஏனோதானோன்ற மாதிரியான உணவுகள் பரிமாற்றம் கிடையாது. ரொம்ப சிறப்பா இலை போட்டு ஒரு பக்கம் விருந்து நடக்குது, ஒரு பக்கம் வாழை மட்ட தட்டுல, பாக்கு மட்ட தட்டுல வகை வகையான சாதங்கள். எதுவும் ரிப்பீட் ஆகிறது இல்ல. 2 நாள் மாநாட்டுல முதல் நாள் காலையில போடுறது, மறுநாள் நைட் வரைக்கும் எதுலையுமே ரிப்பீட் இல்ல. எல்லாமே டிஃபரெண்டான வெரைட்டிஸான ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க. பருத்தி பாலில் வந்து இது ஸ்வீட் செஞ்சு தர்றாங்க. இப்படியெல்லாம் வெறும் மேம்போக்காக ஏதோ ஏனோதானம் இல்லாமல் ரொம்ப கவனம் எடுத்து ரொம்ப அக்கறையோடவே இந்த உணவு பரிமாற்றமும் முருகன் மாநாட்டில் நடக்குது அப்படிங்கிறது பக்தர்களுக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி. நியூஸ் 18 செய்திக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரன் வெற்றி.